8 மணிக்கு போலீஸ் போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு ரூம் விட்டு 8:15 வந்திருக்காரு. நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். 8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க. பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார்ந்தது. பெண்ணை கடவுளா பாக்குறதோட பெண்ணை சக மனுஷியா பாருங்க. நம்மள ஒரு ஆளா பாருங்க. புனிதமா பேசுறது முக்கியம் இல்ல, சமத்துவமா பேசுறதான் முக்கியம். இந்த சிந்தனை உங்களுக்கு இல்லை திரு உதயநிதி அவர்களே. இன்னைக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்து வச்சிருக்க அந்த திமிர் இருக்குல்ல, அந்த திமிர் தான் பிறப்பால் உருவாக்கப்பட்டது. அந்த பிறப்பால் உருவாக்கப்பட்ட ஆணவம் தான் இன்றைக்கு 57 எம்எல்ஏவோட உங்களை உட்கார வச்சு 26 கட்சி கூட்டணியை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியில் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 75 வருஷ பாரம்பரிய கட்சிய உங்களுடைய ஆணவத்தால் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்ததுக்கான உங்களுடைய ஆணவம். சட்டசபைக்குள்ள போனா மரபுன்னு சொல்லுவாங்க. அந்த மரபை இன்னைக்கு வரைக்கும் உண்மையா கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நமக்கு அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க, சட்டசபை எதிர்கொள்ள முடியுமான்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 4 நாள் நடந்துச்சு. முதல்ல அந்த 4 நாள்ல ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் ஒரு 10 to 15 முறை அவை மீறிய செயலை செய்தது திமுக. சோ திமுகக்கே பாடம் எடுத்தாரு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர், நம்மளுடைய அண்ணன் விஜய் அவர்கள், நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்மளுடைய அமைச்சர்கள். பேசவே முடியல அவங்களால அந்த 4 நாள். இப்ப அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர், மானிய கோரிக்கை. அப்ப என்ன கால சூழ்நிலையில் நாம இங்க இருக்கிறோம், இன்னைக்கு நிக்கிறோம்? மே 10, 2026 முன்னு 2026 பின்பு 60 வருஷ அரசியலை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் சரி, நாமும் சரி, ஒரு மிகப்பெரிய வரலாற்றை மாற்றி அமைச்சோம். அது எல்லாருக்கும் தெரியும். அன்றையில இருந்து இன்னை வரைக்கும் ஒரு 80 நாள் ஆயிருக்கும். இந்த 80 நாள்ல திமுகவோட அரசியல் முதல்ல என்னன்னா, முதல் கொள்கை அவங்க கொள்கை எப்படி தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சியை கவுக்கிறது. இந்த 80 நாள்ல ஒரே கொள்கை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை. இது நம்ம சொல்லல, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு மீட்டிங்ல. 6 மாசத்துல உங்களுடைய ஆட்சி இருக்காது. 57 எம்எல்ஏ ஜெயிச்சவரு எப்படி 6 மாசத்துல ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன எங்க இருந்து எம்எல்ஏ கிடைக்கும்? நம்மள பார்த்து குதிரை பேருங்கிறாங்க. 57 எம்எல்ஏ இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் எப்படி ஆட்சியை உருவாக்குவார்? எப்படி தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து ஆட்சி இருக்காதுன்னு சொல்ல முடியும்? அதுக்குதான் இந்த குதிரை பேர வழக்கு. திரு செந்தில் பாலாஜிய கரெக்டா போலீஸ் டார்கெட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க எம்எல்ஏ கிட்ட எல்லாம் போன் பண்ணி 50 கோடி கொடுக்கறேன், 100 கோடி கொடுக்கறேன். உங்களுக்கே எதிர்காலம் இல்ல, குளத்தூர்ல டோட்டலா தோத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. 60 வருஷம் 75 வருஷ கட்சி, 30 வருஷம் ஆளுங்கட்சி, முதலமைச்சரா உங்களுடைய தந்தை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், கொளத்தூர்ல மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா இது வரைக்கும் ஏன் தூக்கி எறிஞ்சிட்டாங்கிற ஒரு மெசேஜ கூட அவங்க இன்னும் புரிஞ்சிக்கல. ஒரே ஒரு முறைதான் கொளத்தூருக்கு தலைவர் போனார். அதுல 5 நிமிஷம் கூட பேசல. சேப்பாக்கம் மிஸ் ஆயிருச்சு அன்னைக்கு, அவ்வளவுதான். அப்ப கொளத்தூருடைய தோல்வி ஒட்டுமொத்த திமுகவுடைய கடைசி சாம்ராஜ்யத்துடைய அத்தியாயம். இதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பு. இன்னுமேட்டு திமுக குடும்பத்திலிருந்து ஒருத்தரும் முதலமைச்சர் ஆகவே முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க என்ன அவதூறு வேணா பரப்பிக்கோங்க, என்ன பொய் வேணா பரப்புங்க, அதுக்கெல்லாம் நம்ம ரெடி. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு எங்க தலைவர். நீங்க 4 நாள் உட்கார்ந்து 2வது நாள் அன்னைக்கு பேட்ச் ஒண்ணு குத்திட்டு வராங்க, வாயத்தரங்க சிஎம். நான் அப்பயே சொன்னேன், அவர் அமைதியா 5 மணி நேரம் யோகா பண்ற மாதிரி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. என்னைக்கு அவர் வாய திறக்க போறோம் அன்னைக்கு நேஷனல் ஹெட்லைன்ஸ், அடுத்த 1 மாசத்துக்கு கதறுவாங்கன்னு நான் 3வது நாள் சொன்னேன். பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சட்டசபையில 3 நாளா வாயத்தரங்க செய்யம்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு என்ன பேசுறான்னு கூட கேட்கல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுதான் மிச்சம். உடனே திமுக அஞ்சிட்டாங்க. இந்த திருடங்கள்லாம் திருடிட்டு ஓடி போகும்போது போலீஸ் துரத்தும் போது யார் திருடன் யார் சொல்றான்னு அவன் தான் திருடனா இருப்போம். அன்னைக்கு சட்டசபையில எல்லாரும் எஞ்சி நிச்சுட்டாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு ஏன் சொல்றீங்க? அங்க இருக்க அதிமுகவுடைய பொதுச்செயலர் இபிஎஸ் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த சண்டையில நம்ம எந்திரிக்க கூடாதுப்பா, நம்ம அமைதியா இருப்போம். ஆனா திமுக எந்திரிச்சு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவர் பேசுறது கேட்க முடியல. ஏன் முடியலன்னா அதான் ஆதிக்கம். நான் திருப்பியும் பதிவு பண்ண, திமுகவுடைய தோல்விக்கு ஆதிக்கம்.
பண்ணையார் மனத்தனம். நாம மட்டும்தான் ஆளுங்கட்சி, எங்க அப்பா எங்க புள்ள நாங்க மட்டும்தான் முதலமைச்சர், ஒரு கொத்தடிமை கூட்டம் தான் அமைச்சர்கள். இப்படி ஒரு சிந்தனையை அவங்க நம்பிட்டாங்க. எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப நம்பிட்டாங்க. அடுத்த 26க்கு இப்ப என் டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நெடுஞ்சாலை துறையிலையும் பொதுப்பணித்துறையிலையும் 2028 வரைக்கும் டெண்டர் போட்டு போயிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. கரெக்டா மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் டெண்டரை போட்டு 2028 வரைக்கும் டெண்டரை போட்டுட்டு அட்வான்ஸ் உனக்கு எல்லாம் வச்சுக்கோ, நான் தான் ஆட்சிக்கு வர போறேன். அப்ப அவங்களுக்கு என்னன்னா முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம தான் அடுத்தது என் பிள்ளைய தூக்கி அடுத்த முதலமைச்சர் போறேன். ஒரு கடுமையான சிந்தனை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆனா ரிசல்ட் அன்னைக்கு நெஞ்ச மட்டும் தான் புடிச்சிக்கல, அப்படியே ஷாக் ஆயிருச்சு. உடனே அதிமுக பேச பார்த்தாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல கூட்டணி கட்சிகளே சொல்லிட்டாங்க, நாங்க நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபியோட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகுதுன்னு கம்யூனிஸ்ட் தோழர்கள், ஐஎம்எல் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த அரசியல் ஃபர்ஸ்ட் 30 நாள் போச்சு. அடுத்த 30 நாள் நம்ம எம்எல்ஏ கிட்ட 50 கோடி கொடுக்கலாமா, 20 கோடி கொடுக்கலாமா? வேட்பாளரா இருக்கும் போதே ₹1 கொடுத்து என் வேட்பாளரை வாங்க முடியல. எம்எல்ஏ ஆன எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிட்ட எதிர்காலமே இல்லாத திமுக தலைவரே சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாத திமுக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்களா, 50 கோடி தரேன், 20 கோடி தரேன். அவங்க பக்காவா ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்ல கொடுத்துட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி காலையிலயும் மாலையிலும் சைன் போட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா? அடுத்த 10 வருஷம் இல்ல, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, எம்ஜிஆர் உயிரோட இருக்க வரைக்கும் அவர் சேர்ல இருந்து உங்க அப்பானாலே தூக்க முடியல, எழுதி வச்சுக்கோங்க. அவர் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்களோட சாம்ராஜ்யம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு 6 மாசம் அவங்க ஒத்துக்கிறதுக்கு. அது வரைக்கும் இந்த கடல்ல மீன் இருக்கு பாத்தீங்களா, எடுத்து தரையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே துள்ளும் பாத்தீங்களா. இந்த 6 மாசம் அப்படியே துள்ளிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கொஞ்சம் கண்டு கூடாது. ஒரு 6 மாசத்துல அப்படியே அமைதியா வீட்டை விட்டு வரமாட்டாங்க. அப்ப திமுக தலைவர் சட்டமன்ற உறுப்பினரா வர முடியல, சட்டசபைக்குள்ள வர முடியல. அடுத்தது யாரு எதிர்கட்சி தலைவராக்கலாம்? நான் உங்களுக்குள்ள ஒரு கூட்டம். எவ்வளவு சிறந்த அறிவாளிகள் இருக்காங்க திமுகல, இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா திருப்பியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்கட்சி தலைவர்னா என்ன, ஈக்குவல் டு கேபினட் ரேங்கிங், அமைச்சருக்கு ஈக்குவல். அது தான் புள்ளதான் எதிர்கட்சி தலைவர் ஆகணும். திருப்பியும் ஒரு பட்டாபிஷேகம். துணை முதலமைச்சர் ஆக்குறது ஒரு பட்டாபிஷேகம், எதிர்கட்சி தலைவரா ஆக்குறது ஒரு பட்டாபிஷேகம். எப்ப லாஸ்ட் 5 வருஷம் சட்டசபைக்கு வராத ஒருத்தரை தூக்கி பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவர். அவரு ஃபர்ஸ்ட் 4 நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் என்ன பண்றாரு அப்படின்னு. எந்திரிச்சு திடீர்னு ஒரு பேப்பர் எடுப்பாரு, சோபா மாடல் அதுன்னு பேசி திருப்பி உட்காந்துருவாரு. கடைசி நாள்ல முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சாரு, எந்திரிச்சிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது, பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் பேசக்கூடாது. அப்ப வரலாற்றுல முதல் முறையா ஒரு முதலமைச்சர் தான் கடைசியா பேசி முடிப்பார். கவர்னருடைய உரைக்கு எல்லா கட்சியோட தலைவர்கள் பேசுவாங்க, எதிர்கட்சி தலைவர் பேசுவாரு, எல்லாத்துக்கும் பதில் முதலமைச்சர் கொடுப்பார். அதோட சட்டசபை முடிஞ்சிட்டு தேதி குறிப்பிடாம முடிச்சு வைப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். சபாநாயகர் திடீர்னு ஒண்ணு சொல்லிட்டார், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, முதலமைச்சர் பேசி முடிக்கட்டும், உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு தரேன். இது சுதந்திர வரலாற்றில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எந்த சபாநாயகரும் சொன்னதே கிடையாது. உங்களுக்கு அறிவு இருந்தா, திறமை இருந்தா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு உண்மையான எதிர்கட்சி தலைவரா இருந்திருந்தா அந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாமா, முடியாதா? இது வரைக்கும் முதலமைச்சருடைய உரை, ஒட்டுமொத்த உரையை எடுத்து பாத்துக்குவாங்க, தனிப்பட்ட விமர்சனங்கள் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு முறை மதுரையில அங்கிள்னு சொன்னார். அது அவருடைய ஒரு உறவு முறையில சொன்னார். அவர் தவறுன்னு சொன்னோன்னே, வருந்துறாங்க சொன்னோன்னே, அடுத்த மீட்டிங்ல சொன்னாரு, நான் தவறான வார்த்தைகளை சொல்லல, ஒரு உறவு முறையில சொன்ன, இனிமேட்டு அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன்னு சொன்னது எங்க தலைவர். இதுதான் உண்மை. அரசியல் ரீதியான தாக்குதல் இருக்கும் எங்களோட தலைவர்கிட்ட இருந்து. ஏன் ஒட்டுமொத்த அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கிட்டும் இது வரைக்கும் தவறா ஒருமையில ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனம் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் வந்ததே கிடையாது. இதுதான் எங்களுடைய வளர்ப்பு, எங்கள் தலைவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய பணி என்ன? அண்ணா உருவாக்கிய இயக்கம், சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் பேசி பேசி வளர்ந்த இயக்கம். அதுக்கப்புறம் கலைஞர் 1000 குற்றச்சாட்டுகள் இருக்கான், சமூக நீதி பேசி கட்சியை வளர்த்தார். அவரும் பெண்களை கொச்சையா பேசக்கூடிய வழக்கத்தை திருமதி இந்திரா காந்தி மேடம் கிட்ட இருந்து கொண்டு வந்தார். அது என்ன பேசினார் அதுக்குள்ள போக விரும்பல, இறந்தவரை பத்தி பேச வேணாம், வரலாறு. அப்ப ஜெயலலிதா அம்மா பொதுச்செயலர் ஆன முதலமைச்சர் ஆன அன்னைக்கு உருவான பண்பாடு திமுக, ஒரு பெண்ணுடைய தலைமையை விமர்சிக்க மாட்டாங்க. ஒரு பெண் முதலமைச்சரா இருக்கும் பொழுது அந்த முதலமைச்சர் செய்யக்கூடிய நிர்வாகத்தை விமர்சிக்க மாட்டாங்க. தேர்தல் அரசியலை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சாரத்தை உருவாக்க மாட்டாங்க.
தனிப்பட்ட தாக்குதல்கள், ஒரு பெண்ணுடைய உடல், உறவு. பெரியார் அப்பயே சொன்னார், பெண்ணை கடவுளா பாக்குறதோட பெண்ணை சக மனுஷியா பாருங்க, நம்மள ஒரு ஆளா பாருங்க. புனிதமா பேசுறது முக்கியம் இல்ல, சமத்துவமா பேசுறதுதான் முக்கியம். இந்த சிந்தனை உங்களுக்கு இல்லை திரு உதயநிதி அவர்களே. பெரியார் கருத்துக்களை உள்வாங்கி அண்ணா உருவாக்கிய இயக்கம் பெரியாருடைய பெண் ஏன் அடிமையானால் புக் எடுத்து உதயநிதிக்கு புக்க கொடுக்கணும். அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த ஒரு பிறப்பால் ஒரு சிந்தனை இருக்குல்ல திரு உதயநிதி அவர்களுக்கு. எங்க தாத்தா கலைஞர் முன்னாள் முதலமைச்சர், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், எங்க அப்பா முன்னாள் முதலமைச்சரா இருந்ததுனால இன்னைக்கு என்ன பட்டாபிஷேகம் பண்ணி எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்து வச்சிருக்க அந்த திமிர் இருக்குல்ல, அந்த திமிர் தான் பிறப்பால் உருவாக்கப்பட்டது. அந்த பிறப்பால் உருவாக்கப்பட்ட ஆணவம் தான் இன்றைக்கு 57 எம்எல்ஏவோட உங்களை உட்கார வச்சு 26 கட்சி கூட்டணியை உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியில் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி 75 வருஷ பாரம்பரிய கட்சிய உங்களுடைய ஆணவத்தால் இன்னைக்கு உங்களை உட்கார வச்சிருக்காரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை. இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்ததுக்கான உங்களுடைய ஆணவம். ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா, இப்ப எக்ஸ்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆணவமா திரு மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. இது வரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய அண்ணன் ஒரே ஒரு இடத்துல பெண்ணை தவறா தரக்குறைவா பேசி பார்த்திருக்கீங்களா? எழுதி வச்சுக்க, இப்ப எழுதி கொடுங்க திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. உங்கள் மீது ஏற்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை பத்தி பேசியிருப்பார், அதிகார அத்துமீறலை பத்தி பேசியிருப்பார், உங்களுடைய குடும்ப ஆட்சியை பத்தி பேசியிருப்பார். இதுதான் மக்கள் கிட்ட அவர் கொண்டு போன பிரச்சாரம். வேற எந்த பிரச்சாரத்தையும் அவர் உருவாக்கல. அவர் சொன்ன மாதிரியே எழுதி வச்சுக்கோங்க, இந்த 80 நாள்ல 75 வருஷத்துல ஒழிக்க முடியாத ஊழலை ஒவ்வொரு துறையிலும் ஒழிச்சிருக்கிறார். இன்னைக்கு இந்த 80 நாள்ல பார்ட்டி ஃபண்ட் முதலமைச்சர் கலெக்ஷன் பண்ண நினைச்சா 10,000 கோடி ரூபாய் ஈஸியா கலெக்ஷன் பண்ண முடியும். அது வேணான்னு தூக்கி போட்டிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத அந்த வழி. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கையில 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு வரைக்கும் பணம் இல்ல. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் மொத்தமா 25 லட்சம் ரூபாய் பணம் இல்ல. ஒரு நேர்மை என்பது என்ன தெரியுங்களா? வாய்ப்பே இல்லாம நேர்மையா இருக்கிறது முக்கியம் இல்ல, எல்லா வாய்ப்புகளும் இருந்து ஒரு மனிதன் அதிகாரமும் அந்த பலமும் இருக்கும் பொழுது நேர்மையா என் மக்கள் கிட்ட நான் என்ன சொன்னோமாங்க நிமிர்ந்து ஒவ்வொரு நாள் உட்கார்ந்துருக்காரு பாத்தீங்களா எங்களோட முதலமைச்சர். அந்த நேர்மைதான் மக்கள் அவரை நேசிக்க வைக்குது. அந்த நேர்மைதான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பெண்களுடைய அண்ணனாவும் தம்பியாவும் மகனாவும் இருக்கிறார் எங்க தலைவர். எங்களுடைய நாங்களும் சரி போனவண்ணே அன்பா பெண்கள் ஏன் ஓடி வராங்க? தமிழக வெற்றி கழகம் நான் திருப்பி பதிவு பண்ணோம், கண்டிப்பா ஆளுங்கட்சி ஆகும், கண்டிப்பா மாண்பு முதலமைச்சர் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக்குவார். 4 மாசம் முன்னாடி நம்பல. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் இளைஞர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம போகும்போது எல்லாரும் இளைஞர்கள் நம்மள வேலை பார்க்கறதுக்காக எல்லாம் ஓடி வருவாங்க. ஆனா அவன் கண்ணுக்கு தெரியாத ஒன்னே ஒண்ணு என்ன தெரியுமா? வீட்டுல இருந்தாங்க பாருங்க, அமைதி புரட்சி பண்ணாங்களே பெண்கள், ஒட்டுமொத்த பெண்களும் இந்த வெற்றியை உருவாக்கியது பெண்கள். திருப்பி பதிவு பண்றோம். நாங்க எங்க ஏன் யாருக்கிட்ட உண்மையா இருக்கணும் நாங்க நினைக்கிறோம் தெரியுமா? முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தாய்மார்களுக்கிட்டையும் எங்களுடைய அக்கா கிட்டையும் தங்கச்சிக்கிட்டையும் நாங்க உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கியது தமிழக பெண்கள். எங்க அண்ணனை முதலமைச்சர் ஆக்கியது தமிழக பெண்கள், அதோட சேர்ந்த இளைஞர்கள். அப்ப ஏன் எங்களுக்கு அந்த உணர்வு வருது? அதுல இன்னைக்கு சொல்றாரு, தமிழக திமுகவுடைய பேட்டி கொடுக்கிறார் RS பாரதி சொல்றாரு, மூத்த தலைவர். அது என்ன, நாங்க எம்ஜிஆர் காலத்திலயும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம், கலைஞர் காலத்திலும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஏன் அம்மா ஜெயலலிதா காலத்திலும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம், ஐயா எடப்பாடி காலத்துல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இந்த 4 பேர்ட்ட என்ன வேணா பேசிக்குவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் முதலமைச்சரா பொறுப்பேற்றதிலிருந்து திரு சி ஜோசப் விஜய் அண்ணன் எங்கள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய பெண்களை நோக்கி விமர்சிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். இது ஏன்னா ஒருத்தருக்கான மிரட்டலோ பழிவாங்கலோ கிடையாது. இந்த கலாச்சாரத்தை தூக்கி எறியணும். ஒரு பெண் அரசியலுக்கு வரக்கூடாதா? ஒரு பெண் நிருபரா வரக்கூடாதா? பத்திரிகையுள்ள வரக்கூடாதா? ஏன் உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்ட கூடாதா? கேட்கிற கேள்வியை விட்டுட்டு அவங்களோட உடலையும் அவர்களோட உறவையும் சுக்குனராக கூடிய செயலை செய்யறதா திமுக. அப்ப அண்ணா பேசிய சமூக நீதியும் மாநில சுயாட்சியும் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு ஆபாச நீதியாக ஒரு எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இனிமேட்டு அவர் ஆபாச நீதி தான் கூப்பிடணும், உதயநிதி கிடையாது. உறுதியாக சொல்றோம். என்ன வார்த்தைகள் நான் கேட்கிறேன், நான் என்ன பேசுறது தவறுன்னு இன்னைக்கு வரைக்கும் உணரல. வார்த்தைகள் தவறு இருக்கலாம், மனிதன் உணர வேண்டும். தவறு செய்யாத மனிதர்கள் கிடையாது.
ஆனால் அது உணரணும் மொதல். அந்த உணர்ச்சி இருக்கா? இன்னைக்கு பேசுறாரு, நான் என்ன பேசினேன்? ஒண்ணுமே பேசல. உங்களுடைய அம்மா முன்பும் உங்களுடைய மகள் முன்பும் இந்த வார்த்தையை பேச முடியுமா திரு உதயநிதி அவர்களே? பேச முடியுமா? எல்லோருக்கும் குடும்பம் இருக்கு. எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கிற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியாவும் அக்காவையும் பார்த்துட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ரியாக்ஷன். இதுதான் உண்மை. இது அரசியலோ பழிவாங்களோ கிடையாது. நாங்க எதுக்கு அரசியல் பழி வாங்கணும்? 60 வருஷ வரலாற்றை தூக்கி எறிஞ்சு சிங்கிளா தனியா எங்கால் ஜெயிச்சிருக்காரு எலெக்ஷன்ல. உங்களை எதிரியாவே நாங்க பார்க்கல. எங்க தலைவரை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன் திரு உதயநிதி அவர்களே, உங்க தாத்தாவோட ஐடென்டிட்டி, திமுகவுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்க எம்எல்ஏ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. எங்க தலைவர் சாமானிய ஒருத்தரை நிப்பாட்டுவார். அதே சேப்பாக்கத்துல சாமானிய ஒரு பெண்ணை நிப்பாட்டுவார். சாமானிய ஒரு பெண்ணை சேப்பாக்கத்துல இன்னைக்கு நாங்க நிப்பாட்டுக்கு ரெடி. சேலஞ்ச் பண்றோம். ஒரே ஒரு முறை எங்க தலைவர் வருவார் பிரச்சாரத்துக்கு. ஒரே ஒரு முறை தான் வருவார். டெபாசிட் வாங்க மாட்டீங்க, எழுதி வச்சுக்கிறீங்களா? இன்னைக்கு சேப்பாக்கத்துல எலெக்ஷன் நடந்துச்சுன்னா ஏன் தெரியுமா? இதுதான் ஒரு கேவலமான பிறப்பாலே அந்த பிரச்சனை இருக்கு அவருக்கு. அவர் நல்ல டாக்டர் அனுப்பணும், சைக்காலஜி டாக்டர் அனுப்பணும். இதுதான் உண்மை. மனநல மருத்துவர்கிட்ட திரு உதயநிதி அனுப்பணும். ஓப்பனா சொல்றேன், உண்மை. ஒரு பெண்ணை நோக்கிய பார்வை இருக்கு பாத்தீங்களா? அந்த பார்வை எங்க இருந்ததுன்னா, பிறப்புல இருக்கும் போது ஏதோ பிரச்சனை இருந்தா தான் வரும். அந்த மாதிரி எங்க அம்மா அப்படி பார்க்க முடியுமா? எங்க அக்காவை தங்கச்சி அப்படி பார்த்து நான் பேச முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, சொல்ல வராது. உங்க குடும்பம் மட்டும் உங்களுக்கு புனிதமும் பெருமைனா, எங்க தலைவர் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் புனிதமும் பெருமையா பார்ப்பார். இந்த கைதுக்கு அப்புறம் ஆபாச நிதியை புரட்சியாளரா மாத்துறதுக்கு திமுக ஐடி செயல்பட்டு கைது செய்யப்பட்டார். 8 மணிக்கு போலீஸ் போறாங்க. தைரியமான ஆளா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? வீட்டை விட்டு ரூம் விட்டு 8:15 வந்திருக்காரு. இப்ப என் வீட்டுக்கும் போலீஸ் வந்தாங்க. சார் நான் வீட்டிலே தான் இருக்கேன், என்ன விடுங்க. ஒரு நேரத்தில் திமுக பிரச்சாரம் பண்ணாங்க, விஜய் அவர்களை கைது செய்ய போறோம், எஃப்ஐஆர் போட போறாங்க. 3வது நாள் சொன்னார், நீங்க என் ஆளெல்லாம் டச் பண்ணாதீங்க, நான் வீட்டில தான் உட்கார்ந்துருக்கேன், எனி டைம் வாங்க. அந்த நேரம் ஒட்டுமொத்த கவர்மெண்ட் திரும்பி நிக்குது. நான் வீட்டுல கேமரா பார்த்து சொன்னார், முதலமைச்சர் பார்த்து. 8 மணி காவல்துறை காலையில் போயிருக்கு. போன உடனே 8:15 வெளியே வந்துட்டு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன். இது நமக்கு தேவைதான், இது ஒரு அடிப்படை கடமை. 8:15 போனவரு 10:15 வரைக்கும் டாய்லெட் மட்டும் வெளியே வரல. என்ன ஒரு புரட்சியாளர், டாய்லெட் புரட்சியாளர் திரு உதயநிதி அவர்கள். காலமும் நேரமும் எப்படி 24 மணி நேரத்துல உன்னுடைய ஆணவத்தை அடக்குது பாத்தீங்களா? என்ன தெரியுமா? அதாவது இது சிறை செல்வது நம்மளுடைய நோக்கம் இல்ல. அது உயர் நீதிமன்றத்திலேயே முதலமைச்சருடைய குறிக்கோள் என்னன்னு சொல்லிட்டார். நம்மளுடைய கவர்மெண்ட் அட்வொகேட் சொல்லிட்டாரு, அவரை நாங்க சிறை செய்தெல்லாம் நாங்க கைது செய்யல, விசாரணைக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம். என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சிறை செய்து உங்களை தள்ளுற அளவுக்கு தேவையில்லாம நம்ம ஜெயில வேற செலவு பண்ணணும், சாப்பாடு கொடுக்கணும், இதெல்லாம் தேவையில்லாத வேலை. அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. வடிவேல் படத்துல என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிட்டாங்கன்னு நிறைய கூட்டம் திமுக எல்லா தெருவிலும் அப்படித்தான் சுத்திட்டு இருந்தாங்க. அதுவும் பாருங்க, உதயநிதிக்காக வேன்ல ஏறனமே தெரியல, வரும்போதே போட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர்லாம் போட்டுட்டு கரெக்டா வண்டியில ஒரு கொடியை பிடிச்சிட்டு நானும் ஜெயிலுக்கு போறேன்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடிவிங்க திமுக. உணர்வற்ற திமுக. இன்னைக்கு கட்சி தலைமைக்கும் தொண்டர்களுக்கும் உணர்வே கிடையாது. சும்மா போலியா உருவாக்குறது, இதெல்லாம் காசு கொடுத்து தெரியும் கூட்டிட்டு வர்றது. அப்ப 8:15 10:15 வரைக்கும், அதாவது நேத்து ஒரு பெண்களை அருவருப்பா பேசி அசிங்கமாக பேசிய உதயநிதி அவர்கள் இன்னைக்கு டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அதுதான் காலமும் நேரமும். உங்க ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? உங்க ஆணவத்தை டாய்லெட்ல உட்கார வச்சாங்க பாத்தீங்களா? வாழ்க்கை முழுசும் என்னைக்கு மறக்கவே மாட்டார் டாய்லெட் 2 மணி நேரம் உட்கார்ந்தது. போலீஸும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, என்னப்பா இவ்வளவு நேரம் டாய்லெட் போயிட்டு இருக்காரு. தைரியமா வந்தாரு, என்ன பண்ணிருக்கணும்? 8:15 வாங்க போலாம், விசாரணை தானே போலாமே, என்ன இருக்கு? நீங்க தான் தப்பே பண்ணலையே, உங்களுடைய மொழி எடுப்பில் நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒண்ணுமே தப்பே பண்ணலையே. அதாவது மனிதரா இருக்கவர்கள் நம்ம தவறு செஞ்சுட்டா, ஆமா அந்த நேரத்துல நான் தவறு செஞ்சுட்டேன், நான் வருந்துகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆகச்சிறந்த தலைவர்கள் மேடம் ஜெயலலிதாவே, ஆமா தவறு நடந்துருச்சு விட்டுருங்க. ஆனா வெளியே
சிரிச்சிட்டு நான் எந்த தவறு செய்யலன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இதுதான் ஆணவத்துடைய உச்ச கொடுமை. நம்ம சட்டப்படி கோர்ட்ல அவரை சிறை செல்லணும் பண்ணல, நியாயப்படி பெண்கள் முன்பு யாரு தவறு செய்தாலும் கைது செய்யப்படாலும் பெண்களுக்காக எங்க தலைவர் குரல் கொடுத்தார். இதுதான் எங்களுடைய தலைவர், யாரா இருந்தாலும் சரி. இந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இனி வரும் காலங்களில் எதிர்க்கட்சி தலைவரையே கைது செய்யறோம். இனிமேட்டு இந்த சோசியல் மீடியால இருக்கிறவங்க, இந்த மஞ்ச பத்திரிகை நடத்துறவங்க, என்ன இந்த ட்விட்டர்ல டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் டூப்ளிகேட் ஐடி வச்சிருக்க திமுக வச்சிருக்காங்களா, எல்லாத்தையும் தேடி பிடிச்சி பெண்களை நோக்கி விமர்சனம் வந்தா உடனடியே கைது செய்யுங்க. இதுதான் தமிழக வெற்றித்தோட முதல் கொள்கை. ஊழல ஒழிச்ச மாதிரி பெண்களை அருவருப்பா பேசக்கூடிய கலாச்சாரத்தை ஒழிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கணும். அதுதான் எங்களோட தலைவர். இவ்வளவுதான் சிந்தனை. அது எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, இதுதான் முதல் கொள்கை. பெண்களுக்கான பாதுகாப்பையும் பெண்களுக்கான செக்யூரிட்டியும் அவங்க தைரியமாக வெளியே வந்து பணி செய்யக்கூடிய எந்த ப்ரொஃபஷனல், பொலிட்டிக்கலா இருக்கட்டும், மீடியாவா இருக்கட்டும், எந்த ப்ரொஃபஷனல் தைரியமா வெளியே வரணும். எதிர்க்கட்சி தலைவரா நீ நைட் என்கொயரி முடியும், காலை சட்டசபைக்கு வாங்க, என்ன வேணா கேள்வி கேளுங்க, நாங்க இருக்கிறோம், எழுதி வச்சுக்குவாங்க. அண்ணா பொதுச்செயலாளர் அண்ணா தலைவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிருங்க, இன்னமேட்டு உதயநிதி அவர்களுக்கு தலைவர் இருந்து பதில் சொல்ல வேணாம். நான் இருக்கேன், அண்ணன் விஸ்வநாத அண்ணன் இருக்கிறாரு, செங்கோட்டை அண்ணன் இருக்கிறாரு, நம்ம தம்பி ரமேஷ் இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, நம்ம பதில் சொல்லிக்கிறோம். தலைவர் போய் நேரா அவருடைய ஆட்சி பணியை அவர் பாட்டிக்கு செய்யட்டும், பதிலே சொல்ல வேணாம். இந்த மாதிரி கேரக்டருக்கு, இந்த ஆபாச நீதிக்கெல்லாம் எந்திரிச்சு எங்களுடைய தலைவர் தமிழக மக்களால் சிங்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை உருவாக்கி தலைவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பதில் சொல்ல கூடாது. தயவு செஞ்சு தீர்மானம் போடுங்க. இனிமேட்டு எதிர்க்கட்சி தலைவர் எந்திரிச்சு சட்டம், அண்ணா நீங்க தானே அவை தலைவர், நீங்க தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நீங்க எந்திரிச்சு பதில் சொல்லுங்க போதுன்னு, இல்ல நம்ம ரமேஷ் போதுன்னு, நாம போதுன்னு, அண்ணன் இருக்கிறார், விஸ்வநாதன் அண்ணன் இருக்கிறார், நம்ம பாத்துக்கலாம், அப்ப நம்ம பாத்துக்கலாம். தலைவர் வளர்ச்சியை நோக்கி அரசியலை உருவாக்கட்டும், நம்ம அரசியலை பாத்துக்குவோம். நீங்க அவரை, அதாவது திமுக காரங்க இறங்கிட்டாங்க, சொல்றாங்க எங்க பார்த்தாலும் போராட்டம்னு. ஒண்ணும் இல்ல, எங்க பொதுச் செயலாளரும் சரி, நாங்களும் ஜஸ்ட் கண்ணு காமிச்ச ஒட்டுமொத்த ஜென்சி ரோட்ல இறங்கினா மகனை ஒருத்தன வீட்டுல இருக்க மாட்டீங்க, ஒருத்தன் வீட்டுல இருக்க மாட்டீங்க. அமைதியா ஒருத்தர் அமைதியா இருந்தா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. பசங்க இறங்கினாங்கன்னா ரவுடிசம்லாம் வேலைக்கு ஆகாது. நாங்க அமைதியா ஜெயிச்சிட்டோம், மக்களை முன்னேற்றணும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. எங்க தலைவர் என்ன பேசுகிறாரு, 55% இளைஞர்கள் இருக்காங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கணும். அவங்க அரசியலா பயன்படுத்துறது மட்டும் நம்ம குறிக்கோள் இல்ல, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி முன்னேற்றம் நினைச்சிட்டு இருக்காரு. அப்படி ஒரு அரசியல் தலையீடு அவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணா, நாங்க இருக்கிறோம், மத்த அமைச்சர்கள் இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. முன்னாடி தலைவரை கூட்டிட்டு போயிட்டு பிரச்சாரம் பண்றதா பிரச்சனை, அண்ணா வாயில சொன்னா கூட்டிட்டு போயிட்டு இட்டுன்னு வரதா பிரச்சனை, இட்டுட்டு போயிட்டு இட்டு வருது. இப்ப பிரச்சனையே இல்ல, கரூர் வந்தாரு, 5000 போலீஸ் பாதுகாப்பு கரெக்டா கொடுத்தாங்க, எந்த வழி மறுக்கப்பட்டதோ அதே வழியில ரோட் ஷோ பண்ணார், அதே இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். தலைவரோட பலத்துக்கு நான் திருப்பியும் சொல்றேன், அடுத்தது 50 வருஷத்துக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால நம்ம சட்டசபையில நிமிர்ந்து போவோம். ஏன்னா நம்ம நேர்மையாளர்கள், நம்ம தலைவர் ஒரு மிகப்பெரிய நேர்மையான ஆட்சி உருவாக்கி இருக்கார். நன்றி, வணக்கம்.